அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 18, 2025, வைகாசி 4ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச அருங்காட்சியகம் தினம். மே 18 இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படின்னு கொண்டாடுறோம். சமூகத்தில் உள்ள அருங்காட்சியகங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் 1977 வருஷம் சர்வதேச அருங்காட்சியக கவுன்சிலால் நிறுவப்பட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, வேகமாக மாறி வரும் சமூகங்களில் அருங்காட்சியகங்களின் எதிர்காலம், த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம்ஸ் இன் ரேப்பிட்லி சேஞ்சிங் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதாவது அருங்காட்சியகங்கள் மாற்றத்தின் காலங்களில் எவ்வாறு தகவமைத்து வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத ஆராயறதுக்கும், சமூக, தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு உள்ளாகும் உலகில் அருங்காட்சியகங்கள் மாறும் பங்கையும் மேலும் உள்ளடக்கிய புதுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான பங்களிப்பையும் இந்த தீம் வலியுறுத்தது. சர்வதேச அருங்காட்சியக தினம் தலைமுறைகளுக்கு கல்வி கற்பதிலும் ஊக்கமளிப்பதிலும் முக்கியத்துவத்தை கொடுக்குது. அதில் கலைப்பொருட்கள் மற்றும் மாதிரிகளை சேகரித்து பாதுகாக்கிறோம். கலாச்சாரம் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு
அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வெவ்வேறு கலாச்சார பின்னணியை சேர்ந்த மக்களுக்கு அவங்களோட கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள உதவுது. அருங்காட்சியகங்கள் நம்முடைய கடந்த காலத்தை நமக்கு நினைவூட்டுது. அருங்காட்சியகங்களில் மொத்தம் 5 முக்கிய பிரிவுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொது, இயற்கை, வரலாறு மற்றும் இயற்கை அறிவியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், வரலாறு மற்றும் கலை. இந்த எல்லா பிரிவுகள்லையும் அருங்காட்சியகங்கள் இருக்கும். இப்போ உலகில் உள்ள மிகவும் பிரபலமான அருங்காட்சியகங்கள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகம், நியூயார்க்கில் உள்ள வான்கோ அருங்காட்சியகம், லிமாவில் உள்ள லார்கோ அருங்காட்சியகம், ஏதென்ஸில் உள்ள அக்ரோபோலிஸ் அருங்காட்சியகம், பிரான்சில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகம், நியூயார்க்கில் உள்ள மெட்ரோபாலிட்டன் கலை அருங்காட்சியகம். இது எல்லாமே உலகத்தில் மிகவும் பிரபலமான அருங்காட்சியகங்கள். இந்த அருங்காட்சியகங்களில் நிறைய கலைப்பொருட்களும் இருக்கும். அதில் சில பிரபலமான கலைப்பொருட்களை பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள கோஹினூர் வைரம், எகிப்தில் உள்ள ரொசெட்டோ கல், கிரேக்கத்தில் உள்ள எல்ஜின் மார்பிள்ஸ், துருக்கியில் உள்ள சியோன் புதையல், சீனாவில் உள்ள பேரரசு புதையல்கள். இது எல்லாமே உலகத்தில் மிகவும் பிரபலமான கலைப்பொருட்கள். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 1200க்கும் அதிகமான அருங்காட்சியகங்கள் இருக்குது. அதில் மிகவும் பழமையான அருங்காட்சியகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, கொல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகம் தான். இது 1814 வருஷத்தில் நிறுவப்பட்டது. அருங்காட்சியகத்தில் சிற்பங்கள், ஓவியங்கள், அறிவியல் மாதிரிகள், இந்த மாதிரி கலைப்பொருட்கள் இருக்கும். கொல்கத்தாவில் உள்ள இந்த அருங்காட்சியகம் தான் நம்ம இந்தியாவில் மிகவும் பழமையான மற்றும் முதல் அருங்காட்சியகம். இதே மாதிரி உலகத்தின் மிக பழமையான அருங்காட்சியகம் எது அப்படின்னா, ரோமில் உள்ள கேபிட்டோலின் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் 1471 வருஷம் நிறுவப்பட்டது. ஆனால் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது 1734 தான். அதே மாதிரி உலகின் மிக பெரிய அருங்காட்சியகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா, எகிப்தில் உள்ள கிராண்ட் எகிப்திய அருங்காட்சியகம் தான். இது தரை பரப்பளவில் உலகின் மிக பெரிய அருங்காட்சியகம். இப்போ இந்தியாவில் உள்ள சில அருங்காட்சியகத்தை பற்றி பார்ப்போம். டெல்லியில் உள்ள இந்திய விமானப்படை அருங்காட்சியகத்தில் உண்மையான போர் விமானங்கள் இருக்குது. இந்த போர் விமானங்கள் 1971 இந்தோ பாகிஸ்தான் போர்லையும் 2ஆம் உலகப் போர்லையும் பங்கு பெற்ற விமானங்கள். இது நம்ம டெல்லி அருங்காட்சியகத்தில் இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் உள்ள ரயில் அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் மிக பழமையான நீராவி இன்ஜின் இருக்குது. அதே மாதிரி டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான புத்தரின் நினைவு சின்னமும் இருக்குது. இது இலங்கையால் பரிசளிக்கப்பட்ட கௌதம புத்தரின் எலும்பு துண்டுகளும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் சென்னையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வெண்கல சிலைகளின் மிகப்பெரிய தொகுப்பு இருக்குது. குறிப்பாக சோழ வெண்கலங்கள் அவற்றோட கைவினை திறனுக்கும் மத முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது. அருங்காட்சியகங்களில் இதை மாதிரி நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. நாம் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அருங்காட்சியகங்களுக்கு மக்களின் வருகை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாமளும் நிறைய அருங்காட்சியகங்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அனைவருக்கும் சர்வதேச அருங்காட்சியக தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி சர்வதேச அருங்காட்சியகம் தினம் அப்படிங்கிறத
கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. மியூசியம் அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தமிழில் பார்த்திங்கன்னா அற்புதமான அந்த பெயர்லேயே அதாவது அரிதான ஒரு காட்சி. நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பயன்படுத்திய பொருட்களை அதை சேகரித்து அவர்களுடைய வாழ்வை நமக்கு எடுத்துரைப்பது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன், கீழடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது, மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கீழடியில் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் கட்டட கலைகள், அவர்களுடைய நாகரிகங்கள், இவைகளெல்லாம் சேகரித்து வைத்து அவங்க வச்சிருக்கிற அந்த காட்சிகளை நம்ம போய் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மூதாதையர்கள் காலத்துக்கே நம்ம போனது போலவும் அவர்கள் எவ்வாறாகவெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அருங்காட்சியகமாக அவை காட்சியளிக்கின்றன. அப்படிப்பட்ட அருங்காட்சியகங்களை நீங்கள் இன்றைக்கி போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நாம் இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருங்காட்சியகங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லோரும் வாழ்க்கையில் வருடத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று பார்க்கணும். இப்படி பார்க்கும் பொழுது அதை நிறைய நபர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற போது அதை அவர்கள் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அவைகள் தான் நம்ம செய்யணும். நாம் போய் வேலி அமைத்து பாதுகாப்பு அப்படின்னு உட்கார சொல்லலை. நாம் இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் போய் பார்க்கணும், அதை நாம் தெரிந்து கொள்ளணும், நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கணும். இப்படி செய்யும் பொழுது அந்த அருங்காட்சியகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்றென்றும் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த சர்வதேச அருங்காட்சியக தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே வாழ்த்துக்களை சொல்லி இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அருங்காட்சியக தினத்தில் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் நீங்கள் அதை தாராளமாக வைக்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை, காவிய கதை, காப்பிய கதை இவைகளை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம எந்த இடத்துல நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, தாண்டவராயன் பிள்ளை மருதநாயகத்துடைய பிள்ளைக்கு பரிசு பொருட்கள் கொண்டு போனார். அப்போ மருதநாயகம் பார்த்துட்டு, நீங்கள் காத்துருங்க, வரவேற்பறையில் நான் ஆள் அனுப்புகிறேன், அப்பொழுது பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மாதிரி கடந்த வாரத்தில் நம்ம நிறுத்தி இருந்தோம். அதுவும் சரிதான் என்பது போல் தலையாட்டி விட்டு தாண்டவராயன் பிள்ளை விடை பெற்றார். எங்கே அப்படின்னா, அந்த ஓய்வு அறைக்கு, விருந்தினர் மாளிகைக்கு அவர் போகிறார். விருந்தினர் மாளிகையின் பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தும் இரவு முழுவதும் தாண்டவராயன் பிள்ளை தூக்கமின்றி தவித்தார். மருதநாயகம் நடந்து கொண்ட ஆணவ போக்கு அவரது தூக்கத்தை துரத்தி விட்டது. விருந்தினர் மாளிகையில் தான் படுத்திருக்கிறாரு, இருந்தாலும் அவருக்கு தூக்கம் அப்படிங்கிறது வரவே இல்லை. ஏன்னா மருதநாயகம் இப்படி ஒரு ஆணவ போக்காக நடந்து கொண்டார் அப்படிங்கிறது அவர் யோசிக்கிறார். விடிந்தது. மருதநாயகத்திடமிருந்து அழைப்பு வரும் என்று தாண்டவராயன் பிள்ளை காத்திருந்தார். காலை மதியமாகி, மதியம் மாலையாகியும் விட்டது. அழைப்பு வரவில்லை. மருதநாயகத்திலிருந்து அழைப்பு வரும்னு காத்திருக்கிறார் தாண்டவராயன் பிள்ளை. காலையில் வரும்னு நினச்சாரு, மதியம் ஆயிடுச்சு. மதியம்னு நினச்சாரு, மாலையும் ஆயிடுச்சு. மருதநாயகத்தின் படை வீரனுக்கு பதிலாக சிவகங்கை சீமையின் ஒற்றன் ஒருவன் ஓடி வந்தான். அவன் சொன்ன செய்தி தாண்டவராயன் பிள்ளையின் உள்ளத்தை சுக்கு நூறாக்கியது. மருதநாயகத்திடமிருந்து வீரன் வருவான்னு காத்திருந்தா, சிவகங்கை சீமையோட ஒற்றன் ஓடி வருகிறான். ஓடி அவன் சொன்ன செய்தி தாண்டவராயன் பிள்ளையோடைய உள்ளத்தையே சுக்கு நூறாக உடைச்சிருச்சு. அந்த செய்தி என்னவெனில், மறுநாள் ஆலோசனை கூடத்தில் சந்திக்கலாம் என்று சொன்ன மருதநாயகம் இரவோடு இரவாக சிவகங்கை சீமைக்கு சொந்தமான திருப்புவனம் கோட்டையை தகர்த்தெறிந்தான். இதை நம்ப முடியாமல் தாண்டவராயன் பிள்ளை தவித்தார். அந்த ஒற்றன் கொண்டு வந்த செய்தி என்னன்னா, அடுத்த நாள் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போன மருதநாயகம் அன்னைக்கு இரவோடு இரவாக சிவகங்கை சீமைக்கு சொந்தமான திருப்புவனம் கோட்டை,
அந்த கோட்டையை தகர்த்தெறிஞ்சிட்டான். இதை நம்ப முடியாமல் தாண்டவராயன் பிள்ளை தவித்தார். இனி எதற்கு நாம் மதுரையில் இருக்க வேண்டும்? இது நம்பிக்கை துரோகமா அல்லது இதுதான் அரசியல் சாணக்கியமா இல்லை போர் தந்திரமா? எதுவாக இருந்தாலும் இழப்பு சிவகங்கை சீமைக்குத்தானே. இந்த கவலைகளை சுமந்தபடி தாண்டவராயன் பிள்ளை, அவரை சுமந்தபடி பல்லக்கு சிவகங்கை நோக்கி. இனிமேல் நம்ம எதுக்கு மதுரையில் உட்கார்ந்துருக்கணும்? இது நம்பிக்கை துரோகம் தானே. இல்லைன்னா இதுதான் அரசியல் சாணக்கியமா இல்லை இதுதான் போர் தந்திரமா? சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் இழப்பு யாருக்கு? சிவகங்கை சீமைக்குத்தானே அப்படின்ட்டு இந்த கவலைகளை சுமந்தபடி அவர் கிளம்பிடுறார். மன்னர் தொடங்கி மக்கள் வரை மருதநாயகத்தின் துரோகத்தை பேசி தீர்த்தனர். இந்த கயமை முன்னமே தெரிந்திருந்தால் எதிரியை களத்தில் சந்தித்திருக்கலாம். ஒன்று நமது வலிமையால் திருப்புவனம் கோட்டையை காத்திருக்கலாம், இல்லையேல் களத்திலேயே மரணத்தை தழுவி இருக்கலாம். எதுவுமின்றி ஏமாந்து விட்டோமே என்று அனைவர் உள்ளமும் அழுது தீர்த்தது. மன்னர் தொடங்கி அவர் போய்கிட்டு இருக்காரு. மன்னர் தொடங்கி மக்கள் வரைய இந்த துரோகத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும். நமது வலிமையால் ஒன்று திருப்புவனம் கோட்டையை நம்ம காத்திருக்க முடியும், இல்லைன்னா கூட களத்தில் கூட மரணத்தை கூட தழுவி இருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறது அவர்களுடைய உள்ளத்தில் அது அழுகையாக மாறியது. அவர்களின் மனக்காயம் மாற பல மாதங்கள் ஆயின. இனிமேல் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டும் என்பதை அவர்கள் நெஞ்சில் எழுதி கொண்டனர். அந்த ரணம், அந்த காயம் அந்த மனதிலிருந்து மாறுறதுக்கு பல மாதங்கள் ஆகுது. ஆனால் இனிமே எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவர்கள் நெஞ்சில் எழுதி கொண்டனர். வேலு நாச்சியாரின் உள்ளமும் கவலையால் கண்ணீர் சிந்தியது. இந்த துயரை மறக்க அடிக்கடி அவர் நாடி செல்வது சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் நந்தவனமே. அன்றும் அப்படித்தான் அங்கு வந்திருந்தார். உடன் ஒரு சேடி பெண் வேறு. வேலுநாச்சியாருக்கு அப்படியே உள்ளம் அப்படிங்கிறது அப்படியே கண்ணீரால் நிறைந்திருக்கிறது. இந்த துயரை அடிக்கடி அது வரும். அந்த துயரை போக்கணும் அப்படின்னா சிவகங்கை அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு போவது வழக்கம். அப்படி அன்னைக்கும் போகிறாங்க. கூடவே ஒரு சேடி பெண்ணும் இருக்காங்க. ஆதவன் ஓய்வெடுப்பதற்காக ஓடி மறையும் நேரம். செக்கர் வானத்தின் ஒளிக்கதிர் நந்தவனத்திற்கு புத்த அழகை கொடுத்து கொண்டிருந்தது. சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் என பல வண்ண மலர்கள் தென்றல் பட்டு அசைந்தாடின. அவை வேலுநாச்சியாரை வரவேற்பதற்காக வளைந்து நிமிர்வது போல் காட்சி அளித்தன. மலர்களில் மயங்கி கிடந்த வண்டுகள் ரீங்காரமிட்டபடி வெளியேறி சென்றன. அவை வேலுநாச்சியாருக்கு வாழ்த்தொழிப்பது போல் இருந்தன. அழகா கவிதையாக இந்த இடத்துல அந்த இடத்த ஆசிரியர் அழகாக ஓமையோடு கொடுக்கிறார். அந்த மலர்கள் எல்லாம் வளைந்து நெளிந்து ஆடுவது வேலுநாச்சியாரை வரவேற்பது போல் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரின்றி அமையாது உலகு என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நீரின்றி அமையாது நமது உடலும் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் கொள்வோம். நீரை இடைவேளையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வேளையும் பருகும் பொழுதும் நினைவோடு பருகுவோம். விடிகாலையில் நீர் பருக மறக்காமல் இருக்க வேண்டும். பயிற்சிகளுக்கு முன்பாக நீர் பருக வேண்டும். உணவிற்கு முன்பாக 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக நீர் அருந்தி இருக்க வேண்டும். உணவிற்கு பின்பாக 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பின்பாக நீர் பருக வேண்டும். ஒவ்வொரு இடைவெளியிலும் ஒவ்வொரு தாகத்தின் போதும் உடலின் மொழியை கவனித்து நாம் நீர் பருக வேண்டும். உணவின் போது மட்டும்
நீர் பருகக்கூடாது. காலை நேரத்தில், மதிய நேரத்தில், இரவு நேரத்தில் நீங்கள் உணவருந்தும் பொழுது அந்த உணவோடு நீர் பருகக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் தூங்கும் பொழுதும் சரி, விழித்திருக்கும் பொழுதும் சரி, நமக்கு அருகில் நீர் இருப்பது போல பார்த்து கொள்ள வேண்டும். நீரை நித்தம் நிதானமாக பருகி அதன் வாயிலாக பல்வேறு நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி, தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய, நீங்கள் தண்ணீர் பருகியிருப்பீங்கன்னு நான் நம்பிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, நாம் முதல் கேள்வியாக எப்பொழுதுமே நாம் சொல்வது, தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இந்த கேள்வியை நேற்று கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. என்ன பதில்னா, தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்புவதனால் ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்னு ஒரு இரண்டாவதாக கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருடைய பதில்களையும் மற்றவர்களும் போய் படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை கிட்டுகிறது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. அவங்களுடைய நோயிலிருந்து விடுபட்டிருக்காங்க. இதுதான் என்னை உத்வேகத்தோடு பயணிக்க வைக்கிறது. இதுதான் நான் இளமையாக இருப்பதற்கு எனக்கு இருக்கிறது. அதே போல் நான் என்ன சாப்பிடுகிறேன், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடுகிறேன், எவ்வளவு சாப்பிடக்கூடாது என்பதை நான் நித்தம் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் பொழுது அதை முடிவு செய்கிறேன் அப்படின்னு பல்வேறு நபர்கள் பல்வேறு பதில்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இப்போது நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இந்த கேள்விக்கு உற்சாகம் மிகுந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்பதை நான் நினைவூட்டுவேன். தொடர்ந்து நம்ம இரண்டாவது கேள்வி, உங்கள் ஊர் அருங்காட்சியகங்களுக்கு சென்று இருக்கிறீர்களா? உங்கள் ஊர் அருங்காட்சியகங்களுக்கு சென்று இருக்கிறீர்களா? அருங்காட்சியகம் அப்படிங்கிறது மியூசியம் தான். ஸோ அதுக்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு முதல் கேள்வி. ஆம்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இரண்டாவது கேள்வியாக, உங்கள் ஊரில் எத்தனை அருங்காட்சியகங்கள் இருக்கிறது? உங்கள் ஊரில் எத்தனை அருங்காட்சியகங்கள் இருக்கிறது, மியூசியம் இருக்கிறது? நிறைய பேர் நாங்கள் கிராமமில், எங்கள் ஊரில் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்கள் ஊரில் தலைநகரம்னு ஒன்று இருக்கும். அந்த தலைநகரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் மாவட்டம் இருக்கும். அந்த மாவட்டத்தோடைய தலைநகரம் இருக்கும். அந்த நகரங்களில் நிச்சயமாக அருங்காட்சியகங்கள் இருக்கும். அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதையும் நீங்கள் எண்ணிக்கையை குறிப்பிடுங்கள். தெரியலைனாலும் 1, 2 நீங்கள் கேள்விப்பட்டதை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இதுவரைக்கும் அருங்காட்சியகங்களுக்கு சென்று இருக்கிறீர்களா? இது முதல் கேள்வி. அதோடைய துணை கேள்வியாக, உங்கள் ஊரில் எத்தனை அருங்காட்சியகங்கள் இருக்கிறது, மியூசியம் இருக்கிறது அப்படிங்கிறத இரண்டாவதாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும். இப்படி செய்யக்கூடிய அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மைகள் அன்றன்றே கிட்டுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க இன்னும் சிலர் தவறாக எழுதுறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன் எழுதுறீங்க. இதனால் வரை நம்ம அதை தவறாக உச்சரிச்சிருந்திருக்கோம். அதை நம்ம மாற்றிட்டோம். கடந்த சித்திரை 1 தமிழ் வருட பரப்பிலிருந்து நம்ம நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி எழுத பழகுங்க. அதுதான் நான் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்ப்பது. ஸோ தவறாக எழுதுபவர்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய கதையை கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போது 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை படித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்த அரண்மனைக்குள்ளே
அந்த மலர்கள் எல்லாம் வேலுநாச்சியார் அவர்களை வரவேற்பது போல அசைந்தாடியது அப்படிங்கிறத பார்த்தோம். மலர்களில் மயங்கி கிடந்த வண்டுகள் ரீங்காரமிட்டபடி வெளியேறி சென்றன. அந்த தேனை பருகிய வண்டுகள் அப்படியே மயங்கிய நிலையில் இருந்துச்சு. இப்போ அப்படியே பறக்குது, ரீங்காரமிட்டுக்கிட்டே பறக்குது. அவை வேலுநாச்சியாருக்கு வாழ்த்தொழிப்பது போல உள்ளதாம். இவற்றில் மனதை பறிகொடுத்தபடி உலா வந்த வேலுநாச்சியாருக்கு நடை தளர்ந்தது, கண்கள் சுழன்றன, கால்கள் செயலிழந்தன. சற்று நேரத்தில் மயக்கமான வேலுநாச்சியார் மலர் செடிகளின் மீது மல்லாந்து விழுந்தார். அதுவரை ஏதோ கவனத்தில் இருந்த செடிப்பெண் ஓடோடி வந்து வேலுநாச்சியாரை தூக்கினாள். முடியாமல் போனதால் பெரும் குரல் கொடுத்து கத்தினாள். இப்போது வேலுநாச்சியார் வந்து அப்படி அந்த நந்தவனத்தில் உலா வரும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு நடை தளருது, கண்கள் சுழலுது, அப்படி கால்கள் செயலிழந்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க மலர் செடிகள் மேலேயே. இதை பார்த்துக்கிட்டு இருந்த செடி பெண் ஓடியாந்து தூக்க பார்க்குறாங்க, முடியலை. பெரும் குரல் கொடுத்து அங்கே மற்றவர்களை வர வைக்கிறார். பஞ்சு மெத்தையில் வேலுநாச்சியார், கண்கள் செருகி இருந்தன. மன்னர் முத்துவடுகநாதரும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் மற்றவர்களும் கவலையோடு வைத்தியர் வருகைக்காக காத்திருந்தனர். செய்தி கேட்டு சிவகங்கை நகரமே அரண்மனை வாசலில் காத்து கிடந்தது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அரண்மனை வைத்தியருடன் ஓடோடி வந்தார். வைத்தியர் வேலுநாச்சியாரின் நாடி பிடித்து பார்த்தார். சிறிது நேரத்தில் வைத்தியர் முகத்தில் புன்னகை பூத்தது. அரசே, மங்கையருக்கு வரக்கூடிய வரவேண்டிய மயக்கம்தான் நம் மாதரசிக்கும் வந்திருக்கிறது. தங்கள் வாரிசு அவர் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்த மயக்கம்தான் என்று வைத்தியர் சொல்லி முடித்ததும் மன்னர் முத்துவடுகநாதர் முகத்தில் 1000 சூரியன். தாண்டவராயன் பிள்ளையும் மற்றவர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில். இதை காதில் கேட்ட மறுகணம் காணாமல் போயிருந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி தன் ஆனந்தத்தை வெளிக்காட்டினார். இந்த இடத்துல இந்த செய்தியை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கே இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, சிவகங்கை மண்ணில் இருந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவகங்கை அரண்மனையை பார்த்து கொண்டே படித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அரண்மனைக்கு எதிரில் தான் அறை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நிகழ்விற்காக சிவகங்கை வந்திருக்கிறேன். வந்த இடத்துல இந்த கதையை படிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு எல்லாருக்குமே ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதை படிக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் புல்லரிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. இப்போது நான் அதை பார்த்து இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல தானே இது நடந்திருக்கும், இந்த இடத்துல தானே மக்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. ஏன்னா அரண்மனை வாயிலில் நிச்சயமாக இப்போ நான் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மக்கள் கூடியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த சம்பவம் கேள்விப்படும் பொழுது அப்படின்னு தோன்றுகிறது. சரி, நான் இப்போது அங்கே இருக்கிறேங்கிற ஒரு தகவலை மட்டும் உங்கள் இடத்துல சொல்லிட்டேன். இப்போது இதை காதில் கேட்ட மறுகணம் காணாமல் போயிருந்த சிலம்பு வாத்தியார் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி தன் ஆனந்தத்தை வெளிக்காட்டினார். திருமணமாகி பல்லாண்டுகள் ஆகியும் வேலுநாச்சியாருக்கு குழந்தை பேறு வாய்க்கவில்லை. அது பற்றிய கவலை பலரை அரித்த போதும் எவரும் அதை வெளிக்காட்டியதில்லை. திருமணமாகி பல்லாண்டுகள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இதை பற்றின அந்த கவலை பலரையும் அரிச்சிருக்கு. ஆனால் யாருமே வெளிக்காட்டிக்கிறல. இப்போது சிவகங்கை சீமைக்குரிய வாரிசு வேலுநாச்சியார் வயிற்றில் வளர்கிறது என்ற செய்தி தெரிந்ததும் சிவகங்கை நகரம் விழா கோலம் பூண்டது. ஒவ்வொருவர் முகத்திலும் ஆனந்தம். தங்கள் வீட்டில் தலைப்பிரசவம் நடக்கப் போவது போன்று ஒவ்வொரு வீட்டிலும் உல்லாசம். மன்னர் முத்துவடுகநாதர் அனைத்து கவலைகளையும் மறந்து வாரிசின் வருகைக்காகவே காத்திருப்பது போல காட்சியளித்தார். இந்த செய்தி ராமநாதபுரம் அரண்மனையையும் தொட்டது. ஆனால் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிவகங்கைக்கு ஓடோடி வந்தார். வேலுநாச்சியாரை கண்டதும் செல்லமுத்து சேதுபதி கட்டிப்பிடித்து உச்சி முகர்ந்தார். தலையை தடவி கொடுத்தார். ஆம், தாயில்லா குழந்தையான வேலுநாச்சியாருக்கு அவர்தானே தாயும் தந்தையும். இந்த செய்தி ராமநாதபுரத்தையும் எட்டுது. செல்லமுத்து சேதுபதி அவர்களும் ஓடியாடுறாங்க.
ஓடி வந்து தன்னுடைய மகளை கட்டிப்பிடித்து உச்சி முகர்கிறார், தலையை தடவி கொடுக்கிறார். ஏனால் அவர்தானே தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்தவர். குழந்தை பெறும் வரை வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று செல்லமுத்து சேதுபதி வலியுறுத்தினார். தாய் வீட்டுக்கு செல்வதை தடுக்கவா முடியும்? இப்போதும் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் ராமநாதபுரம் செல்லும் குழுவில் இடம் பிடித்து கொண்டார். குழந்தை பெறும் வரை வேலுநாச்சியார் வந்து ராமநாதபுரத்திலே இருக்கட்டும் அப்படின்னு செல்லமுத்து சேதுபதி வந்து வலியுறுத்துறாரு. தாய் வீட்டுக்கு செல்றதை யாருமே தடுக்க முடியாது அல்லவா? இப்போ அந்த கிளம்பக்கூடிய படையில் குழுவில் சிலம்பு வாத்தியாரும் கலந்து கொள்கு, அவரும் இடம் பிடிக்கிறார். வேலுநாச்சியாரை குளிக்க வைக்க இருவர், ஆடை மாற்ற இருவர், நேரத்திற்கு உணவு கொடுக்க இருவர், வைத்தியர் சொன்ன மருந்துகளை குறித்த நேரத்தில் கொடுப்பதற்கு இருவர், இரவில் துணையாக படுப்பதற்கு இருவர் என சேடி பெண்கள் பட்டாளம் ஒன்றையே மன்னர் செல்லமுத்து சேதுபதி நியமித்து விட்டார். இருப்பினும் வேலுநாச்சியார் மீது அவரது நேரடி பார்வையும் குறைந்தபாடில்லை. ஃபுல்லாக கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணிட்டார் செல்லமுத்து சேதுபதி. இருப்பினும் அவருடைய கவனமும் அவருடைய கண்களும் நேரடி பார்வையும் வேலுநாச்சியார் மீது இருந்து கொண்டே இருந்தது. தன் குழந்தைக்கு குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைக்கலாம், ஆணாக பிறந்தால் என்ன பெயர், பெண்ணாக பிறந்தால் என்ன பெயர் என்று ஒவ்வொரு நாளும் தன் பட்டியலை தயாரித்து கொண்டிருந்தார் செல்லமுத்து சேதுபதி. தன்னுடைய குழந்தைக்கு குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைக்கலாம், ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பெயர், பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பெயர்னு பட்டியல் வந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சிலம்பு வாத்தியார் ராமநாதபுரத்திற்கும் சிவகங்கைக்கும் செய்தி சொல்வதிலும் வேலுநாச்சியாருக்கு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுப்பதிலும் கவனம் செலுத்தினார். சிலம்பு வாத்தியாரும் பிஸியாக இருக்கார். அவரும் வந்து ராம்நாடுக்கும் சிவகங்கைக்கும் செய்தி அனுப்புவது, வேலுநாச்சியாருக்கு என்னெல்லாம் மருந்துகள் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் வாங்கி வந்து தருவது. ஒரு நாள் மாலை தமது ஓய்வறையில் மன்னர் செல்லமுத்து சேதுபதி தூங்கி கொண்டிருந்தார். இவ்வளவு நேரம் அவர் தூங்கி வழக்கமில்லை. அதனால் அறைக்குள் சென்றார் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். அடுத்த நிமிடம் அப்பூ என்ற அலறல் சத்தம் ராமநாதபுரம் அரண்மனை முழுவதும் எதிரொலித்தது. ஆம், சிவகங்கை சீமையின் வாரிசுக்காக காத்திருந்த ராமநாதபுரத்து மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் உயிர் பறவை அவரது உடலை விட்டு வெளியேறி வெகு நேரமாகி இருந்தது. ஸோ ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய தந்தையார் செல்லமுத்து சேதுபதி அவங்க வந்து மறைஞ்சிடுறாங்க. இதோட அந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். ராமநாதபுரத்தில் இருந்த மனைவி வேலுநாச்சியாரை சந்தித்துவிட்டு அன்று மாலைதான் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் காளையார்கோவில் அரண்மனைக்கு வந்திருந்தார். கோயில் திருப்பணி பற்றியும் மக்கள் முறையிட்ட கோரிக்கைகள் பற்றியும் கலந்துரையாடிவிட்டு இரவு உணவையும் முடித்து கொண்டு ஓய்வறைக்கு சென்றார் மன்னர். பஞ்சு மெத்தையில் உடம்பை கிடத்தினார். ஆனால் அவர் உள்ளம் மட்டும் ராமநாதபுரத்தில் இருக்கும் வேலுநாச்சியாரை சுற்றியும் அவரது வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கும் சிசுவை பற்றியுமே சிந்தித்து கொண்டிருந்தது. அதனால் அவரது விழிகளில் தூக்கம் தொடாமல் விலகி கொண்டிருந்தது. இந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு பாட்டோசை அவர் காதை தொட்டது. இப்போது காளையார் கோயிலில் போய் தங்கியிருக்கிறாரு முத்துவடுகநாதர். கோயில் திருப்பணி, அப்புறம் மக்கள் முறையிட்ட கோரிக்கைகள், இதையெல்லாம் பற்றி கலந்துரையாடிட்டு அவர் வந்து உணவை முடிச்சுக்கிட்டு ஓய்வறையில் சென்று தூங்க போகிறாரு. பஞ்சு மெத்தையில் உடம்பு கிடந்தாலும் அவருடைய உள்ளம் எல்லாம் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியாரையும் அவருடைய குழந்தையையும் எண்ணி அவர் வந்து தூக்கம் அவருக்கு வரல. இந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு பாட்டு ஓசை ஒன்று கேட்கிறது. அந்த குரல் வந்த திசையில் மன்னர் பார்வையை செலுத்தினார். அப்போதும் குரல் கேட்டதே தவிர குரலுக்குரியவர் தென்படவில்லை. அந்த குரலும் அரண்மனைக்கு அருகில் இருந்துதான் வருகிறது என்பதை மன்னர் அறிந்தார். அதனால் சுற்றுமுற்றும் வெளிகளை சுழல விட்டார். அப்போதும் குரலுக்குரியவரை மன்னரால் கண்டுபிடிக்க இயலவில்லை. குயிலின் குரல் என்று அந்த குரலை சொல்வது கூட பொருத்தமற்றது. ஏனெனில் குயில் கூட தன் குரலை இந்த குரலுக்கு சொந்தக்காரியிடமிருந்துதான் இரவல் வாங்கியிருக்க வேண்டும். அவ்வளவு இனிமை, தேன் கலந்து தீஞ்சுவை இணைந்து
மெல்லிய பூங்காற்றில் அந்த குரல் மிதந்து வந்தது. நேரம் செல்ல செல்ல அந்த குரல் மன்னருக்கு ஒருவித மயக்கத்தையே தந்தது. அந்த குரல் எங்கிருந்து வருகிறது? அந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரர் யார்? இந்த கேள்விகள் மன்னர் முத்துவடுகநாதரை அரண்மனையின் மாடிக்கு அழைத்து சென்றது. ஒரு பாட்டோசை கேட்குது. அந்த பாட்டோசை இவரை ஈர்க்குது. அது அரண்மனைக்கு பக்கத்தில் தான் இருந்து வருதுன்னு அவர் கவனிக்கிறாரு. குயிலின் குரல் அப்படின்னு சொல்லவே முடியாதான். ஏன்னா குயில் கூட இவரிடத்தில் இருந்து தான் குரலை இரவல் வாங்கி கத்துகிறதோ கூவுகிறதோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு ஓமையை தருகிறார் நமது ஆசிரியர். அந்த குரல் அவ்வளவு இனிமையாக தேன் கலந்து தீன் சுவை இணைந்து மெல்லிய பூங்காற்றில் அந்த குரல் மிதந்து வந்ததாம். நேரம் செல்ல செல்ல அந்த குரல் மன்னருக்கு ஒருவித மயக்கத்தையே தந்ததாம். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது? அந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு இந்த கேள்விகளையெல்லாம் தாங்கிக்கிட்டே அவர் மாடிக்கு போயிட்டாராம். மாடிக்கு வந்ததும் குரலுடன் பாட்டின் வரிகளும் மன்னரின் செவிகளை தொட்டன. இவ்வளோ நேரம் குரல் கேட்டுச்சு, ஆனால் அதனுடைய பொருள் புரியலை. இப்போது அந்த பாட்டோடைய வரிகளும் தெளிவாக கேட்குதான். மன்னர் பெருமகனாம் மாவீரர் திருக்குளமாம் சின்னஞ்சிறு விழியில் சிரிக்கும் கலைநயமாம் வானத்து சந்திரரும் வாய்பிளந்து நிற்கும்படி வாய்த்த பேரழகாம் வாலிபத்தின் தீஞ்சுவையாம் அப்படின்னு பாடல் வரிகளை சொல்கிறார். இது பாடலாக இருந்திருக்கும், நான் வாசிக்கிறேன், ஆனால் பாடலாக அது ஒரு டியூனோடு அங்கே கேட்டிருக்கு என்று அந்த பாடலை கேட்டு மன்னர் முத்துவடுகநாதர் விழித்தார். இந்த பாடல் நம்மை பற்றி வர்ணிக்கிறதா அல்லது தூங்க மறுத்த குழந்தையை தொட்டிலிட்டு அது ஒரு தாய் பாடும் தாலாட்டா என்பது புரியாமல் மன்னர் குழம்பினார். மன்னர் பெருமகனாம் மாவீரர் திருக்குளமாம் சின்னஞ்சிறு விழியில் சிரிக்கும் கலைநயமாம் வானத்து சந்திரரும் வாய்பிளந்து நிற்கும்படி வாய்த்த பேரழகாம் வாலிபத்தின் தீஞ்சுவையாம். இது என்னையை பற்றி பாடுறாங்களா இல்லை ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறாங்களா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே குழப்பம். ஒவ்வொரு திசையிலும் மன்னர் முத்துவடுகநாதர் விழிகள் ஓடி செல்வதும் பின் குரலுக்குரியவரை கண்டுபிடிக்க முடியாமல் சோகத்துடன் திரும்புவதும் அங்கே வெகு நேரம் நடந்தது. விழிகள் அப்படி தேடி தேடி அலைஞ்சு டயர்டாயிருச்சு. இங்கேயா இங்கேயான்னு ஓடிக்கிட்டே இருக்கு விழிகள். பாட்டு கேட்கிறது, ஆனால் பாடுபவர் கண்ணில் படவில்லையே என்ற ஏக்கத்தோடு அரண்மனைக்கு இடதுபுறத்தில் இருக்கும் ஒரு மாளிகையின் மீது மன்னர் கண்களை பதித்தார். அங்கே ஜன்னல் அருகே ஒரு ஊஞ்சல், அதன் அருகே ஒரு பெரிய விளக்கு. அந்த விளக்கில் ஒளி அந்த ஊஞ்சலில் அமர்ந்திருந்தவரின் மீது பட்டு தெரித்தது. மன்னரின் உள்ளம் கைகொட்டி மகிழ்ந்தது. ஆம், இதுவரை அவர் கேட்டுக்கொண்டிருந்த இனிய குரலுக்கு சொந்தக்காரர் ஒரு இளம் பெண். அந்த விளக்கொளி அவளை பேரழகி என்பதை போல் பிரகடனப்படுத்தியது. அவளுடைய தங்க மேனியில் பட்டு தடுமாறிய விளக்கொளி தரையை தொட்டது. அவளுக்கு தாமரை முகம் என்று சொல்வது தவறான செய்தி. ஏனெனில் தாமரையே அவளுக்கு முகமாகி இருந்தது. அவள் பாடும்போது அவளுடைய 2 இதழ்களும் அசைந்தாடியது. அது செங்கனி துண்டுகள் 2ம் ஒன்றை ஒன்று உரசி விளையாடுவதை உணர்த்தியது. அந்த இடத்துல ஆசிரியர் எப்படி ஓமையாக ஒரு எடுத்துக்காட்டாக கவிதை நயமாக எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த விளக்கொளி அந்த பேரழகி மேலே பட்டு அது தடுமாறி தரையை தொடுதான். அவளுக்கு தாமரை முகம்னு சொல்லக்கூடாதான், இங்கே தாமரையே அவளுக்கு முகமாக மாறி இருந்ததாம். அவள் பாடும்போது அவளது 2 இதழ்களும் அசைந்தாடியது. அது செங்கனி துண்டுகள் 2ம் ஒன்றையொன்று உரசி விளையாடுவதை உணர்த்தியதாம். தற்செயலாக அவள் ஜன்னல் பக்கம் திரும்பினாள். தூரத்தில் இருந்த போதும் அந்த விளக்கொளியில் அவள் விழிகள் தெரித்தன. சிறிய வெண் சங்கின் மையத்தில் ஒரு கருப்பு திராட்சையை ஒட்டி வைத்தது போல் அவள் விழிகள் காட்சியளித்தன. பாடலின் வரிகளுக்கு ஏற்றபடி கருவிழிகள் விளையாடி கொண்டிருந்தன. அடுத்தவர் கண்பட்டு அவள் கண்களுக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்ற எண்ணத்தில் அவள் இமைகள் மூடி மூடி திறந்தன. இப்போ ஜன்னல் பக்கம் திரும்புகிறாங்க.
அப்படி திரும்பும்போது அந்த விளக்கொளியில் அவளுடைய விழிகள் அப்படிங்கிறது தெரிக்கிறதான். அது எப்படி இருக்குது அப்படின்னா, சிறிய வெண்சங்கில் அதனுடைய மையத்தில் ஒரு கருப்பு திராட்சையை ஒட்டி வச்சது போல் இருக்கான். இப்போது இந்த இடத்தோட நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அடுத்த வாரம் அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த அற்புதமான கதையை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக வழங்குங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அப்படிங்கிறத சொல்லி நம்ம 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நம்ம தொடர்ந்து கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.